இந்த ஸ்டாட்டின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்குறோம். அதுவும் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஹை டோஸ் ஸ்டாட்டின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதிகமான அளவில் ஸ்டாட்டின் மருந்து கொடுக்கப்படுது ஃபுல் டோஸில். ஏன் இந்த மாதிரி அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டாட்டினுக்கு வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை மட்டும் இல்லாமல் திருப்பி அடைப்பு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்குதுங்க. இது வெல் ப்ரூவன் சயின்டிஃபிக் ரெக்கார்ட். ஸோ அதனால் ஒரு வருஷம் கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய மருந்து ஃபுல் டோஸில் கொடுக்கப்படுது. நிறையா பேர் இந்த ஸ்டாட்டினுக்கு எதுக்கு எடுக்கணும், கொலஸ்ட்ரால் குறைக்கிற மருந்து எடுக்காமல் விட்டுட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறையா பேர் நிறுத்திடுறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. கொலஸ்ட்ரால் மருந்தை எடுக்கிறது மூலமாக திருப்பி அடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதை எடுக்காமல் விட்டால் திருப்பி அடைப்பு வரக்கூடிய சதவீதம் 25-30% அதிகமாகுது. அதே மாதிரி சில பேருக்கு கொலஸ்ட்ரால் மருந்து எடுக்கும்போது உடலில் வலி ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் மருந்தோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. தயவுசெய்து நீங்களாகவே ஸ்டாட்டின் மருந்தை நிறுத்திடாதீங்க. ஸ்டாட்டின் மருந்து கெட்ட மருந்து இல்லை. மிக மிக முக்கியமான இருதய நோய்க்கான அடைப்பு திருப்பி வராமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான மருந்து. யார் சொன்னாலும், நண்பர்கள் சொன்னாங்க, உற்றார் சொன்னாங்க, பக்கத்து ஃப்ரெண்டு சொன்னார், எய்த்த வீட்டில் சொன்னாங்கன்னு நிறுத்தக்கூடாது. அதை நிறுத்துறது மூலமாக திருப்பி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. இதை தவிர சர்க்கரை மாத்திரைகள் தேவைப்பட்டால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு வருஷங்க. ஒரு வருஷம் தான் இவ்வளோ கஷ்டம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட மருந்துகள் நம்பர் ரொம்ப குறைஞ்சிருங்க. 1 இல்லை 2 மருந்து ஆகிடும். பிபிக்கு ஒரு மருந்து, ஹார்ட்டுக்கு ஒரு மருந்து அப்படின்னு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் மட்டும்தான் சர்க்கரை மருந்து கொடுப்போம். அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் தேவைப்படாது. நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு போயிடலாம். ஆனால் ஒரு வருஷம் நீங்கள் மருந்து சாப்பிடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இரத்த குழாயில் அடைப்பு வந்துடும்.